எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குரானிலே இந்த மனிதனுக்கு தேவையான ஏராளமான உபதேசங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். இந்த மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் தேவையான அனைத்து விஷயங்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை குரானிலே உபதேசமாகவும், இன்னும் அதாவது வரலாறு மூலமாகவும், இன்னும் பல சம்பவங்கள் மூலமாகவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை குரானை நமக்கு நேர்வழியாக காட்டியிருக்கின்றான். அதுல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரா கஹ்ஃப்ல ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஹில்ர் என்ற சொல்லக்கூடிய ஒரு நல்ல அடியாரோடு பயணம் செய்கிறார். அதை பற்றிய சம்பவத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரா கஹ்ஃப்ல 60வது வசனத்திலிருந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். முதல்ல அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்? அல்லாஹ் மூசா நபியை பார்த்து சொல்றான், அதாவது மூசாவே, உங்களை விட பெரிய அறிவாளி எல்லாம் இந்த பூமியில இருக்கிறாங்க, பெரிய பெரிய அறிவாளி எல்லாம் இந்த பூமியில இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவங்களை பார்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் வருது. அப்ப என்ன சொல்றாங்க, மூசா நபி, எல்லாம் நான் அவரை பார்க்கணும், எனக்கு அதுக்கு உதவி செய். யார் அப்படிப்பட்ட ஒரு அறிவாளி? இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய அறிவாளி யாரு, ஞானம் பெற்றவர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது காரணத்தினால அவர்கள் அந்த மனிதரை பார்க்கறதுக்காக போறாங்க. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதரை பார்த்ததற்காக ஒரு அடையாளத்தை சொல்றாங்க. ஒரு அடையாளத்தை அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். என்ன அடையாளத்தை சொல்லி அனுப்புறான்? 2 கடல்கள் சந்திக்கும் இடத்தை அடையும் வரை நான் சென்று கொண்டே இருப்பேன். அப்ப மூசா நபி சொல்றான், அல்லாஹ் சொல்றான், நீங்க நடந்து போயிட்டே இருங்க, 2 கடல்கள் சந்திக்கும். ஒரு கடல் வந்துகிட்டே இருக்கும், இன்னொரு கடல் வந்துகிட்டே இருக்கும். அங்கே அந்த 2 கடல்கள் அங்கே சந்திக்கும் அந்த இடத்தை நீங்க அடையுங்க. அந்த இடத்திலே நீங்கள் அந்த நல்ல அடியாரை, அந்த ஞானமிக்கவரை நீங்கள் பார்ப்பீர்கள், அந்த அறிவாளி நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அத இவர் மனசுல வாங்கிக்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, தன்னோடு இருந்த இன்னொரு ஊழியரை, தனக்கு கீழே இன்னொருவரை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பயணத்தை மேற்கொள்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நான் அவரை பார்க்காம உட்கார மாட்டேன், ஓய மாட்டேன். 2 கடல்கள் சந்திக்கும் இடத்தை நான் அடையும் வரை நான் சென்று கொண்டே இருப்பேன், அல்லது என் பயணத்தை நீண்ட காலம் தொடருவேன் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஊழியரிடத்துல கூட ஒருவரை கூப்பிட்டு போறாள் இல்லையா, அவர்கிட்ட சொல்றார். அப்போ 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க, அந்த இடத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ போயிட்டே இருக்கும் பொழுது 2 கடல்கள் சங்கமா, அந்த 2 கடல்கள் சந்திக்குது. அந்த சந்திக்கிற இடத்தை அவ்விருவரும் அடைந்த போது அந்த மீனை மறந்துட்டாங்க. அப்போ அந்த 2 கடல்கள் சந்திக்கிற இடத்தை அவங்க கவனிக்கவே இல்லை. அந்த பயணத்தை அப்படியே நம்ம உட்காரக்கூடாது, எப்படியாவது நடந்து போய் அந்த இடத்தை எங்கன்னு கண்டுபிடிச்சு அவரை பார்க்காம நமக்கு ரெஸ்ட்ன்றதே இல்லை அப்படின்னு அவர்கள் 2 பேரும் பயணத்தை மேற்கொண்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ மேற்கொண்டுகிட்டே இருக்கும் பொழுது அங்க இரவு நேரம் ஆயிடுது. இரவு நேரம் ஆன உடனே ஒரு பாறை இருக்கு, கடல் இருக்கு, ஒரு பாறை இருக்கு. அங்கே 2 பேரும் அப்படியே ராத்திரி தூங்கிடுறாங்க. தூங்கி காலையில எழுந்திருக்கிறாங்க. காலையில எழுந்திருக்கும் பொழுது அவருக்கு நடந்து டயர்டாகி ரெஸ்ட்ல இருந்து காலையில எழுந்த உடனே மூசா நபி கேக்குறாங்க, நம்மளுடைய காலை உணவை எடுங்க, நம்ம கொண்டு வந்த அந்த மீனை எடுங்க அப்படின்னு மூசா நபியோடைய கூட கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அந்த ஊழியர் கூட ஹெல்ப் கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அவர்கிட்ட கேட்கும்போது அப்ப அவர் சொல்றாரு, போச்சு, நான் மறந்துட்டேன், அது நேத்தே அந்த நம்ம கூடையில பையில போட்டு வச்சிருந்தோம்ல அந்த மீன், அந்த நம்ம ஒரு பாறைட்ட தூங்கணும்ல, அந்த இடத்துலயே தப்பிச்சு கடல்ல போயிடுச்சு. இப்ப நமக்கு அந்த உணவு இல்ல, காலை உணவு இல்ல, மீன் இல்லைன்னு சொல்லிடுறாரு. அப்ப மூசா நபி சொல்றாரு, ஏன்பா நீ அத முன்னாடியே சொல்ல மாட்டியா? அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய இன்னொரு இடம் அதுதானே, ஒண்ணு அந்த கடல்கள் 2ம் சந்திக்குது இல்லையா, அங்க நீ அவரை கண்டுபிடிச்சுக்கோ, அப்படி இல்லாட்டி உன்னுடைய உணவை நீ எங்க தொலைக்கிறியோ அந்த இடத்துல
நீ அந்த மனிதரை நீ பார்ப்பாய். அந்த ஞானம் நாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தோம் இல்லையா, ஞானத்தை கொடுத்திருந்தோம் இல்லையா, அந்த மனிதரை நீ பார்ப்பாய் என்று அல்லாஹ் சொன்னா. அப்ப போச்சு, அந்த இடத்த விட்டு திரும்ப வந்துட்டாங்க. அப்ப மூசா நபி சொல்றாங்க, வாங்க திரும்ப போலாம். திரும்ப போய் அந்த மீன் எங்க தொலைஞ்சிச்சோ அந்த இடத்துலதான் அல்லாஹ் அந்த மனிதர் இருப்பான்னு சொன்னாரு, அந்த இடத்துல நம்ம போய் சந்திப்போம், பார்ப்போம் என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த கூட இருந்த அந்த ஊழியரும் திரும்பவும் தொடர்ந்து திரும்பவும் அந்த இடத்துக்கே போலான்னு போறாங்க. அல்லாஹ் சொல்றான், நாம் அப்பாறையில் இளைப்பாறிய போது கவனித்தீரா, நான் மீனை மறந்து விட்டேன். அதை உம்மிடம் கூறுவதை விட்டும் ஷைத்தான் என்னை மறக்கடிக்க செய்து விட்டான். அது கடலில் தமது பாதையை ஆச்சரியமாக அமைத்துக் கொண்டது என்று அந்த ஊழியர் கூறினார். அதான் அல்லாஹ் நான் சொன்ன விஷயத்தை தான் அல்லாஹ் இந்த இடத்திலே 63வது வசனத்திலே சொல்லி காட்டுறான். அந்த மீன் தொலைஞ்சிருச்சு உங்ககிட்ட சொல்ல விடாம ஷைத்தான் தான் எனக்கு மறக்கடிச்சிட்டான், ஷைத்தான் என்னை மறக்கடக்க செய்து விட்டான். அந்த மீன் தப்பிச்சு போச்சு இல்லையா, அது ஒரு ஆச்சரியமான செயலாக இருக்கு என்று அந்த ஊழியர் மூசா நபி கிட்ட சொல்றாங்க. திரும்ப அந்த மூசா நபி, அதுவே நம் தேடிய இடம் என்று மூசா கூறினார். இருவரும் பேசிக்கொண்டே வந்த வழியே திரும்பினார்கள். அப்ப 2 பேரும் திரும்பி வந்த வழியே அந்த பாறை எங்க இருந்துச்சோ, அந்த மீன் எங்க தொலைஞ்சிச்சுன்னு அந்த ஊழியருக்கு தெரியும் இல்லையா, அங்கேயே திரும்பி போறாங்க. அங்கே தமது அடியார்கள் அங்க திரும்ப போகும் பொழுது அந்த மனிதரை அவங்க பாத்துறாங்க. அங்கே தமது அடியார்கள் ஒருவரை கண்டனர். அவருக்கு நம் அருளை வழங்கினோம், நாமே கல்வியையும் கற்றுக் கொடுத்தோம். அல்லாஹ் சொல்றான், அந்த மனிதரை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாத்துட்டாங்க. அல்லாஹ் அந்த மனிதருக்கு அறிவை கொடுத்தான் இல்லையா, அதை நாம் தான் அவருக்கு கொடுத்தோம். அவருக்கு நம்முடைய அருளை நாம் அவருக்கு வழங்கினோம், நாமே கல்வியையும் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதரை பற்றி சிலாகித்து இங்க சொல்றான். அப்போ மூசா நபி போறாங்க, அந்த மனிதரை போய் சந்திக்கிறாங்க, போய் சலாம் சொல்றாங்க. என்னது, யாராவது நம்மளை பத்தி சலாம்லாம் சொல்றது என்று ஆச்சரியமாக பாக்குறாங்க அந்த மனிதர். அந்த மனிதர் பேரு ஹிர் அலைஹிஸ்ஸலாம். ஹிர் என்ற ஒரு நல்ல அடியார். அவரைத்தான் சந்திப்பதற்காக மூசா நபி போறாங்க. மூசா நபி கேக்குறாங்க, நான் உங்களோட என்னுடைய பயணத்துல தொடரட்டுமா? அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தந்ததில் எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுக்குறீங்களா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஹிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கிறாங்க. அதுக்கு அந்த மனிதர் சொல்றாரு, என்னிடம் பொறுமையாக இருக்க உமக்கு இயலாது. உமக்கு தெரியாத விஷயத்தில் உம்மால் எவ்வாறு பொறுமையாக இருக்க இயலும் என்று அந்த அடியார் கூறினார். அப்போ அந்த ஹிர் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, உனக்கு என்னோட வரணும்னா அதுல பொறுமை இருக்காது, நீ பொறுமையாக இருக்கவும் முடியாது. ஒரு விஷயம் உனக்கு தெரியல அப்படின்னும் பொழுது அந்த விஷயத்துல உனக்கு பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொல்லிடுறாரு. அதற்கு அவர் மூசா நபி சொல்றாரு, அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளராக காண்பீர். உமது எந்த கட்டளைக்கும் நான் மாறு செய்ய மாட்டேன் என்று மூசா நபி திரும்பவும் சொல்றாங்க. நீங்க எப்படி இருக்க சொல்றீங்களோ நான் அப்படி இருக்கேன், நான் பொறுமையாக இருக்கிறேன், நான் உங்களுடைய கட்டளைக்கு நான் மீற மாட்டேன், உங்களுடைய கட்டளைக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்று மூசா நபி திரும்பவும் எக்ஸ்கியூஸ் கேட்கிறாங்கன்னா, உங்களோட நான் வரேன், உங்களோட நான் பயணிக்கிறேன், உங்களிடத்துல எனக்கு ஒரு பாடம் இருக்கு, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நீங்கள் அறிவாளி என்று சொல்லியிருக்கிறான், நான் உங்களோடு பயணிக்கிறேன் என்று திரும்பவும் கேட்கிறார். அப்ப திரும்பவும் சொல்றாரு, நீர் என்னை பின்பற்றினால் நானாக உனக்கு எதை பற்றி விளக்கத்தை கூறும் முன் என்னிடம் கேட்க கூடாது. அவர் திரும்பவும் அவர் ஹிர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, என் கூட வாப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க கூடாது. நானா உனக்கிட்ட எந்த விஷயத்தை எப்ப சொல்றனோ அப்பதான் நீ தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட இதையா நீ இப்படி செய்யற, இதையா நீ அப்படி செஞ்சுங்க அப்படின்னு என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க கூடாது. நானாக சொல்ற வரைக்கும் நீங்க அமைதியாக இருக்கணும் அப்படின்னு திரும்பவும் அவருடைய வாதத்தை வைக்கிறார். ஓகே, மூசா நபி சரி ஏத்துக்கிட்டாங்க. அப்ப இருவரும் நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. இருவரும் ஒரு கப்பலில் ஏறியவுடன் அந்த அடியார் அதில் ஓட்டை போட்டார். சரி, அவங்க கடற்கரையில தானே இருக்கிறாங்க, சரி அங்க இருந்து பயணம் செய்து ஊருக்கு போகணும்னா அந்த கப்பலில் ஏறி பயணம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு.
அப்போ ஹில்ர் அலைவாஸ்லாம் அவர்களும் மூசா நபியும் அவரோடு இருந்தவர் என்ன பண்றாங்க, இருவர் என்ன பண்றாங்க, அந்த கப்பல்ல ஏறி அமர்றாங்க. கப்பலில் ஏறி அமர்ந்து பயணம் செய்யறாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே அந்த ஹில்ர் அலைவாஸ்லாம் அவர்கள் அந்த நல்லடியார் என்ன பண்றாரு, அதில் அந்த கப்பலை நல்லா சூப்பரா இருக்கக்கூடிய அந்த கப்பல்ல ஓட்டை போடுறாரு. இதில் உள்ளவர்களை அப்ப ஓட்டை போட்ட உடனே மூசா அலைவாஸ்லாம் அவங்களுக்கு, என்னடா இந்த மனுஷன் நல்ல கப்பல்ல ஓட்ட போடுறாரு, ஓ கப்பல்ல உள்ளவங்க எல்லாம் மூழ்கடிப்பதற்காக தான் நீங்க ஓட்டை போடுறீங்களா, மிக பெரிய காரியத்தை தானே செய்ய பாக்குறீங்க என்று மூசா கூறினார். அல்லாஹ் அப்படியே சொல்லி காட்டுறான். மூசா நபி அவர் என்ன சொல்லி கூட்டு வந்தாரு, நானா உங்களுக்கு எதையும் சொல்லாத வரைக்கும் நீங்க என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது, நான் பொறுமையா இருக்கணும்னு சொல்லிதானே கூட்டு வந்தாரு. இப்ப மூசா நபி ஓட்டை போட்ட உடனே கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, என்னடா அது நல்லா இருக்கிற கப்பல்ல ஓட்டைய போறாரு, ஏன் இந்த மாதிரி செய்றீங்க, இவங்க எல்லாம் மூழ்கடிக்க பாக்குறீங்களான்னு சொல்லி மூசா நபி கேள்வி கேட்டுறாங்க, பேசிடுறாங்க. அப்போ ஹில்ர் அலைவாஸ்லாம் அவங்களுக்கு கோபம் வருது, என்னுடன் உம்மால் பொறுமையாக இருக்க முடியாது, என நான் உமக்கு கூறவில்லையா, நான் உன்னை சொல்லிதானே சொன்னேன், என் கூட உனக்கு வரத்துக்கு பொறுமை இருக்காது, என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன், நான் எத்தனை டைம் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், இப்ப பாத்தீங்களா ஏன் செய்றீங்க, எதுக்கு செய்றீங்க, என்ன மூழ்கடிக்க பாக்குறீங்களான்னு சொல்லி கேள்வி கேக்குறீங்க, நம்மளால முடியாது, உங்களுக்கு பொறுமை இருக்காது, நீங்க என்னோட பயணம் செய்ய வேண்டாம் என்று அந்த ஹில்ர் அலைவாஸ்லாம் அவர்கள் மூசா நபி கிட்ட சொல்றாங்க. அப்ப திரும்ப மூசா நபி சொல்றாங்க, நான் மறந்ததற்காக என்னை பிடித்து விடாதீர், என் விஷயத்தில் சிரமத்தை ஏற்படுத்தி விடாதீர் என்று மூசா கூறினார். என்னோட விஷயத்துல என்னோட காரியத்துல சிரமத்தை ஏற்படுத்திடாதீங்க, நீங்க சொன்னதை நான் மறந்துட்டேன், நீங்க எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதற்கு அந்த விஷயத்த நான் மறந்துட்டேன், அதனால நீங்க ஏன் செஞ்சீங்க, ஏன் செய்றீங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நான் கேள்வி கேட்டுட்டேன், சிரமப்படுத்த ஒரு இளைஞனை கண்ட போது அந்த அடியார் அவனை மைத்தாக்கிறாங்க. அதாவது அந்த அடியார் அவனை கொன்று விட்டார், எந்த உயிரையும் கொல்லாத ஒரு தூய உயிரை கொன்று விட்டேரே, அதாவது தகாத அந்த ஊருக்கு போகும் பொழுது ஒரு சிறியவனை பாக்குறாங்க, ஒரு இளைஞனை பாக்குறாங்க. அந்த இளைஞரை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாரு, கொலை பண்ணிடுறாங்க. அத பார்த்த உடனேயே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அதாவது தாங்கல, ஒரு குழந்தைய, ஒரு சின்ன பிள்ளைய இப்படி அநியாயமா கொலை பண்ணிட்டாரே, அதாவது ஏன் இந்த மனுஷனை, இந்த குழந்தைய கொலை பண்ணீங்க என்று திரும்பவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திரும்பவும் அந்த ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க முடியாது என உம்மிடம் நான் கூறவில்லையா என்று அந்த அடியார் திரும்பவும் கேட்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொன்னாரு, நீ என்னோட வரணும்னா உனக்கு பொறுமை இருக்காது, நீ பொறுமையா இருக்கணும், நான் உங்ககிட்ட எது ஒண்ணும் சொல்ற வரைக்கும் நீ என் இடத்துல கேட்க கூடாது, நானா எப்ப சொல்றனோ அது வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்தாரு. இவரு சரி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பவும் திரும்பவும் கேட்கக்கூடியவங்களாகவே இருக்கிறாங்க. அதற்கப்புறம் திரும்பவும் அவர் சொல்றாரு, இதுக்கு அப்புறம் நான் எதை பற்றியுமே நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன், இதுக்கு மேலேயும் எதுவுமே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்க அதுல உறுதியா இருந்தீங்கன்னா என் கூட வாங்க, அப்படி இல்லாட்டி இதோட முடிச்சுக்குவோம், அப்படி இல்லாட்டி இந்த டிராவலை, இந்த பயணத்தை நம்ம இதோட முடிச்சுக்குவோம் என்று சொல்லி அந்த ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அதற்கு அவர் சொல்றாரு, இல்ல நான் இதுக்கப்புறம் நான் எதையுமே செய்ய மாட்டேன், சமாதானமாக உங்கள்கிட்ட இருக்கிறேன், உங்களை பத்தி உங்களோட விஷயத்துல நீங்க எது செஞ்சாலும் உங்களோட கேள்வி கேட்க மாட்டேன் என்று திரும்பவும் மூசா நபி சொல்றாங்க. ஓகே, சமாதானம் ஆயிட்டாங்களா, திரும்பவும் நடந்துகிட்டே இருக்கிறாங்க. அவ்விருவரும் நடந்தனர். முடிவில் ஒரு கிராமத்தாரிடம் வந்து அவர்களிடம் உணவு கேட்கிறாங்க. அவங்களோட எடுத்து வந்த உணவும் காலி ஆயிடுச்சு, அந்த மீனும் தப்பிச்சு போயிடுச்சு, நடந்து நடந்து அவங்களுக்கும் டயர்டா ஆயிடுச்சு. சரி, ஒரு ஊருக்குள்ள வந்துட்டோம், நம்ம பசிக்குது, நம்ம உணவு கேட்கலாம், நம்ம ஊர்க்காரங்கள்ட்ட சாப்பாட்டு கேட்டு நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த காலத்துல எல்லாம் பெரும்பாலும் ஹோட்டலுங்க இருக்காது. ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் தூரமா டிராவல் பண்ணி போனாங்க அப்படின்னா கையில உணவு எடுத்துட்டு போவாங்க.
உணவு ஆயிடுச்சு அப்படின்னா தண்ணி வேணும்னாலும் சரி, சாப்பாடு வேணும்னாலும் சரி, அந்த ஊருக்கு போறாங்க இல்லையா, அங்க யார் வீட்லயாவது ஒரு வீட்டுல கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதே போல அந்த ஊர்க்காரர்கள் வெளியில எங்க போனாலும் அப்படிதான் வாங்கி சாப்பிடுவாங்க. அப்போ இப்படிதான் அந்த அந்த காலத்துல இருந்துச்சு, எந்த ஹோட்டல்களும் வசதியும் இல்லாத காரணத்தினால. அப்போ அது மாதிரி முடிவுல ஒரு கிராமத்தாரிடம் வந்த போது உணவு கேக்குறாங்க. அவ்விருவரும் விருந்தளிக்க அவர்கள் மறுத்து விட்டனர். அவங்க 2 பேர்த்துக்கும் சாப்பாடு கொடுக்க அந்த ஊர் மக்கள் மறுத்துடுறாங்க. சாப்பாடு கொடுக்கல. சாப்பாடு கொடுக்காத உடனே அங்க விழுவதற்காக தயாரான நிலையில் ஒரு சுவரை பாக்குறாங்க. அதாவது சாப்பாடு கொடுக்கல. இப்ப இந்த ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா பண்றாரு, அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு சுவரை பாக்குறாங்க. என்ன சுவர் அது? அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட இருக்கிறாங்க. அங்க ஒரு பாலடைந்த சுவர், ஒரு மண் சுவர் விழுவுற மாதிரி இருக்கு. அப்படியே அதாவது இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு வாரத்துல 10 நாள்ல அது காத்தடிச்சு மண் அடிச்சு அப்படியே விழுவுற கண்டிஷன்ல இருக்கு. அந்த ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் பார்த்த உடனேயே அந்த சுவரை சரி பண்றாங்க. எப்படி சரி பண்றாங்க? அதாவது மண் எல்லாம் எடுத்துட்டு வந்து குலைச்சி புதுசு மாதிரியே பூசி சரி பண்றாங்க. சரி பண்ண உடனே மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கோபம் வருது. என்ன கோபம் வருது? அதாவது இந்த ஊருக்காரங்க பசிக்குதுன்னு சாப்பாடு கேக்குறோம், சாப்பாடு கொடுக்கல, ஒரு உணவு கொடுக்கல, அந்த மக்களுக்கு போய் இந்த செவுரை சரி பண்ணி கொடுக்குறீங்களே, இந்த செவுரை அதாவது பூசிக்கு சரி பண்ணி கொடுக்குறீங்களே, சரி செஞ்சீங்க, அதுக்கான காசையாவது அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க. அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிருந்தாங்கன்னா நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு லாஜிக் இருக்கு. நம்ம பசிக்கு சாப்பாடு கேட்டோம், அதுவே அந்த ஊர் மக்கள் கொடுக்கல, அவங்களுக்கு போய் இந்த செவுரை சரி பண்ணி கொடுக்குறீங்களேன்னு சொல்லி திரும்பவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல கேள்வி கேட்கிறாங்க. அப்போ கேள்வி கேட்ட உடனே அவருக்கு பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயங்கர கோபம் ஆயிட்டாங்க. நீ நினைத்திருந்தால் இதற்கு கூலியை பெற்றிருக்கலாமே என்று மூசா கேட்டதற்கு, இதுவே அப்ப அவர் டென்ஷனா என்ன சொல்றாரு, இதுவே எனக்கும் உமக்கும் இடையே உள்ள பிரிவாகும். உம்மால் பொறுமையாக இருக்க முடியாததற்கான விளக்கத்தை இப்போது நான் சொல்றேன். இதுக்கு மேல என்னோட டிராவல் பண்றதுக்கு, என்னோட பயணம் செய்வதற்கு உங்களுக்கு பொறுமை இருக்காது. இதோட நம்மளுடைய பயணத்தை நான் முடிச்சுக்குவோம். நான் இது வரைக்கும் செஞ்ச காரியத்திற்கான விளக்கத்தை நான் சொல்றேன். மூசா நபி சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு அந்த ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, அந்த கப்பல் கடல் தொழில் செய்யும் சில ஏழைக்குரியது, சில ஏழை சிறுவனுக்கு உரியது, அதாவது ஏழைகளுக்கு உரிய அந்த கப்பல்ல பயணம் பண்ணி போனாங்கல்ல, அந்த கப்பல் ஏழைகளுக்கு உரியது. ஆனா அந்த கப்பல்ல பயணம் செய்து கடலை போய் கடக்கும் பொழுது அங்க ஒரு அரசன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுவான், அந்த நல்லா இருக்கும் அந்த கப்பல்களை எல்லாம் அவன் வச்சுக்குவான். சரியில்லாத கப்பலா இருந்தா விட்டு விடுவான். அப்போ இந்த கப்பல் சூப்பரா இருக்கு, ஆனா இந்த கப்பல் வச்சிருக்கிறவங்க ஒரு ஏழை, அது அவங்களுக்கு உரியது. இந்த கப்பல் நல்லபடியாவே அந்த கரையை போய் சேர்ந்துச்சுன்னா அந்த அரசனை அவன் எடுத்துக்குவான், சூப்பரா இருக்கேன்னு எடுத்துக்குவான். அதனால நான் ஒரு சின்ன ஓட்டையை போட்டு விட்டேன். அந்த சின்ன ஓட்டையை போட்டதுனால அவன் அங்க போய் செக் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் ஓட்டையா கிடக்குது, இது நமக்கு வேணாம்னு சொல்லி விட்டுடுவான். அந்த கப்பல் அந்த ஏழைகளுக்கு போய் சேர்ந்துடும். அதனால நான் அந்த கப்பல்ல சிறிய ஒரு ஓட்டைய போட்டேன். அந்த ஓட்டையை நாம் அடைத்து அந்த கப்பலை நமக்கு தக்க வச்சுக்கலாம் என்று நான் அந்த கப்பலில் ஓட்டையை போட்டேன் என்று அந்த ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் எதற்காக அந்த காரியத்தை செய்தேன் என்று அந்த விளக்கத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல சொல்றாங்க. அடுத்து அந்த சிறுவனை நான் கொலை செஞ்சேன் இல்லையா, அந்த இளைஞனின் பெற்றோர் நம்பிக்கை கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அவன் அவ்விருவரையும் இறை மறுப்பில் வழிகேட்டில் தள்ளி விடுவான். அந்த குழந்தை அந்த தாய் தந்தை இருவரையும் இணை வைப்புல தள்ளிடுவானா. அதாவது அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய காரியத்தில் பாவமான செயலில் தள்ளி விடுவான். அதனால் இந்த குழந்தை வளரக்கூடாது என்று நான் சிறு வயதிலேயே
நான் அது கொலை செஞ்சுட்டேன். அல்லாஹ் நாடினால் அவர்களுக்கு சிறந்த ஒரு குழந்தையை தருவான். இந்த குழந்தையின் மூலமாக அந்த பெற்றோர் இருவருக்கும் நரகத்துலதான் போயிடுவாங்க, வழிகேட்டில் போய்விடுவார்கள் என்றுதான் நான் கொலை செய்தேன். அதற்கான விளக்கத்தையும் அந்த ஹிட்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. மூன்றாவதாக சொல்றாங்க, அவ்விருவரின் இறைவன் அவனுக்கு பதிலாக அவனை விட சிறந்த தூய்மையான நெருங்கி உறவாடக்கூடியவனாக பகரமாக கொடுப்பான். அவங்க இருவருக்கும் ஒரு நல்ல குழந்தையாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை, சாலிகான குழந்தையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். அந்த காரணத்தினாலதான் பண்ணேன்னு சொல்லி அந்த ஹிட்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்றாங்க. அடுத்து அந்த மூணாவதாக சொல்றாங்க, அந்த சுவர் அந்நகரத்தில் உள்ள 2 அனாதை சிறுவர்களுக்கு உரியது. அதன் கீழே அவ்விருவருக்கும் உரிய புதையல் இருக்கு. அந்த அந்த செவுரு இருக்கு இல்லையா, அந்த செவுருக்கு கீழே ஒரு புதையல் இருக்கா. அந்த புதையல் யாருக்கு அப்படின்னு பார்த்தா அனாதை சிறுவர்களுக்கு. அந்த சிறுவர்களுடைய பெற்றோர்கள் இறந்துட்டாங்க. இல்ல, அவர்கள் இறப்பதற்கு முன்பாக அந்த சுவருக்கு அடியில அந்த பாலடைஞ்சு போன அந்த செவுரு இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில ஒரு புதையலாக வச்சு செவுரு எழுப்பிட்டாங்க. ஒரு சேஃப்டிக்காக எழுப்பி இருக்கிறாங்க. ஆனா அது சரியில்லாம இருந்துச்சு இல்ல, புட்டு புட்டு இருந்துச்சு இல்ல, உழுவுற மாதிரி இருந்துச்சுல்ல, அது உளுந்து உடஞ்சிட்டா உள்ள புதையல் இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அந்த புதையல் எடுத்துக்குவாங்க, அந்த அனாதை சிறுவனுக்கு போய் சேராது. அதனால அந்த குழந்தை பெருசா ஆகி அந்த செவுரை சரி பண்ணுவாங்க இல்லையா, அல்லது இடிச்சு புதுசாக வீடு கட்டுவாங்க இல்லையா, அப்ப இடிக்கும் பொழுது அந்த சுவருக்கு அடியில அந்த புதையல் இருக்கிறத பார்த்துட்டு, ஓஹோ நம்முடைய தகப்பன் நமக்காக வச்சுட்டு போயிருக்காங்க, விட்டுட்டு போயிருக்காங்க என்று சொல்லி அந்த அனாதை சிறுவர்கள் அவர்கள் வளர்ந்ததற்கு பிறகு அதை எடுத்து பயன்படுத்தி கொள்வாங்க. இப்ப அவங்களுக்கு அந்த கையில கிடைச்சிச்சு அப்படின்னா அவர்களுக்கு சரியாக அதை பயன்படுத்த தெரியாது. அதனாலதான் அந்த செவுரை நான் சரி செய்தேன் என்று, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஹூர் என்ற அந்த நல் அடியார் உபதேசம் செய்யறார். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அந்த சுவர் அந்நகரத்தில் உள்ள 2 அனாதை சிறுவனுக்கு உரியது. அதன் கீழே அவ்விருவருக்கும் உரிய ஒரு புதையல் இருந்தது. அவ்விருவரின் தந்தை நல்லவராக இருந்தார். அந்த 2 குழந்தைகள், சிறு குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அல்லாஹ்வே சொல்றான் அவங்களுடைய தந்தை நல்லவராக இருந்தார். எனவே அவ்விருவருக்கும் பருவம் அடைந்து அவருக்குரிய புதையலை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உமது இறைவன் நாடினான், அல்லாஹ் நாடினான். அவங்களோட தகப்பனும் நல்லவர்களாக இருந்தார்கள். அந்த குழந்தைகளுக்கு சேர வேண்டிய அந்த புதையல் அந்த செவருக்கு கீழே அந்த நல்ல தகப்பனாரா இருக்காங்க இல்லையா, அந்த தாய் தந்தை வச்சிருந்திருக்காரு. இது உமது இறைவனின் அருள். இதை நான் என் இஷ்டப்படி செய்யவில்லை. உம்மால் பொறுமையாக இருக்க முடியாததற்கான விளக்கம் இதுதான். நான் பண்ணதுக்கெல்லாம் பொறுமையா இருக்க முடியலையே, இவ்வளவு விஷயத்த, இந்த 3 விஷயத்த நான் செஞ்சல, இதையும் நானாக செய்யவில்லை. அதாவது என்னுடைய இறைவன் சொல்லிய பிறகுதான் நான் செஞ்சேன், என்னுடைய இறைவனின் இஷ்டப்படிதான் நான் செஞ்சேன், நானாக இதை எதையும் செய்யவில்லை என்று அந்த ஹிட்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதையுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்றாங்க. அப்போ இதுல இருந்து நமக்கு பெற வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது அது அநியாயமாக தெரியும், நாம் விரும்பாத ஒன்று நடக்கும், அதாவது இப்படி நடந்துடுச்சே நம்ம நினைப்போம், ஃபீல் பண்ணுவோம். ஆனா அந்த இடத்துல நம்ம பொறுமையாக இருந்தோம்னு சொன்னா அதற்கு பிறகு, இந்த விஷயத்திற்கு பிறகு அல்லாஹ் என்ன நன்மையை வச்சிருக்கான், இந்த கஷ்டத்துக்கு பிறகு நமக்கு, ஆனா அந்த நேரத்துல நமக்கு அது கஷ்டம், பாவம், அநியாயம் தெரியுதுல்ல, அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு நன்மையை வைத்திருப்பான் என்று நாம எப்ப தெரியுமா போறதுனால உணர்வோம், பொறுமையை மேற்கொள்ளும் பொழுதுதான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஹிட்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல செய்ய அப்பப்ப கேள்வி கேட்டுட்டு கோவப்பட்டுக்கிட்டே இருந்தாங்கல்ல, அப்படி இருக்க கூடாது. அவர் தான் சொன்னாருல்ல, நான் என்ன செஞ்சாலும் கேட்க கூடாது, பொறுமையா இருக்கணும், நானாவே உங்களுக்கு சொல்லுவேன்னு சொல்லிதானே கூப்பிட்டு வந்தாரு. ஆனா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையாக இருந்தாங்களா? இல்ல.
அவங்க பார்த்த உடனேவே அப்படியே ஏன் செஞ்சீங்க, எதுக்கு செஞ்சீங்க, அழிக்கலாம் முயற்சி பண்ணிட்டீங்களா, எதுக்கு அவன் சோரே தரல, எதுக்கு அந்த செவரை நீங்க சரி பண்றீங்கன்னு சொல்லி அப்பப்ப கோவப்படக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆனா நம்ம எங்க நமக்கு நடக்க பிடிச்ச விஷயமாக இருந்தாலும், நமக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நமக்கு நடக்குது அப்படின்னா, நமக்கு எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கும். அதாவது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அது அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் நடக்குது. அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய அந்த தீமையின் பொழுது நமக்கு அந்த நேரத்துல அந்த வழியில நமக்கு இருக்கக்கூடிய அந்த நன்மை புரியாது. நமக்கு ஏன் அல்லாஹ் இப்படி செஞ்சான்றத நமக்கு விளங்க முடியாது, அந்த நன்மை தெரியாது. அப்போ அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும், கடுமையான பொறுமையே மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். பொறுமையை தான் கையாளணும். நமக்கு யோசிச்சாலும் புரியாது, ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடந்துச்சு, இது என்ன எந்த இடத்துல தவறு நடந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிப்போம், கொல்லுவோம், கோவப்படுவோம், கத்துவோம். ஆனா அப்ப நமக்கு அந்த நன்மை புரியவே புரியாது, கடைசி வரைக்கும் புரியாமலே போயிடும். ஆனால் அல்லாஹ்விடத்துல அதற்கான நன்மையை எதிர்பார்த்து நம்ம பொறுமையோட காத்து இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் அதற்கான விளக்கத்தை அல்லாஹ் நமக்கு பின்னாடி நமக்கு தெரியும். ஓஹோ, இதுக்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தானா, இதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த துன்பத்தை கொடுத்தானா என்று நம்ம புரியுற அளவிற்கு நமக்கு அல்லாஹ் விளக்க செய்வான். அது எப்ப அப்படின்னா, நமக்கு கஷ்டம் ஏற்படும் பொழுது அந்த அந்த ஆரம்ப கட்டத்துல அந்த பொறுமையை நாம மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் உதாரணமாக, இப்ப எத்தனையோ ஆண்கள் இன்டர்வியூக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க. அப்ப போகும் பொழுது அவர்களுக்கு அவங்க நினைச்சது நடக்காது, அங்க ஒரு இன்சலாக இருக்கும், இல்லது நம்ம ஆசையா போன அந்த வேலை அவங்களுக்கு கிடைக்காம இருக்குன்னு வைங்களேன். அந்த நேரத்துல நீ ரிஜெக்டட், இல்லப்பா நிறைய ஆள் இருக்காங்க, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க, உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறாங்கன்னு வைங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும். உண்மையாக அப்படிதானே? எது ஒண்ணுமே நம்ம கிடைச்சா நல்லா இருக்கும், நமக்கு அதாவது இது கிடைச்சா நம்ம லைஃப் நல்லா இருக்கும் நம்ம நினைப்போம், கேட்போம், விரும்புவோம். ஆனா அது கிடைக்காத பொழுது நமக்கு யாருக்குமே ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு கஷ்டம் இருக்கும். கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே, அந்த மனை கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே, நமக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தா நல்லா இருக்குமே, நமக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தா நல்லா இருக்குமே, அப்படியே நமக்கு எத்தனையோ விஷயத்தை நம்ம நினைச்சு ஃபீல் பண்றோம். ஆனா அதே அந்த வேலைக்கு போன அந்த ஆணுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்க. மறுநாள் அதே கம்பெனில இருந்தோ அல்லது வேற எங்கேயாவது இருந்தோ அவங்க நினைச்சதை விட ஒரு சிறந்த வேலையை எதிர்பார்த்து ஒரு போன் கால் வருதுன்னு வைங்களேன். அப்போ அந்த வாங்க உங்களுக்காக இந்த வேலை இருக்கு, உங்களை நாங்க சூஸ் பண்ணிட்டோம், நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு நமக்கு ஒரு கால் வருதுன்னு வைங்களேன். அந்த நேரத்துல அந்த மனிதனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப புரியும், ஓஹோ அல்லாஹ் நேத்து நமக்கு அதுக்குதான் கொடுக்கலையா, நேத்து அதுல இருந்து நமக்கு அதற்குதான் விளக்குனானா என்று அந்த மனிதனுக்கு எப்ப புரியும், அந்த ஆணுக்கு எப்ப புரியும் அப்படின்னா, நாளைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை விட சிறந்ததை ஒண்ணு கொடுக்குறான் இல்லையா, அப்போதுதான் அந்த ஆணுக்கு புரியும், அல்லாஹ் இதுக்குதான் இந்த கஷ்டத்தை கொடுத்தானா, நேத்து அதுல இருந்து நம்மளை விளக்குனாங்க, அந்த வேலையில இருந்து விளக்குனானா என்று அந்த மனிதனுக்கு அப்போதுதான் புரியும். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் நம்ம பொறுமையாக இருக்கணும். அல்லாஹ் இதை விட சிறந்ததை நமக்கு ஒண்ணு கொடுப்பான், அதனாலதான் இதை தடுத்திருக்கான் என்று அல்லாஹ்விடத்திலே பொறுமையாக நம்ம உதவி தேடக்கூடியவர்களாக இருக்கணும்.